தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கோடநாடு வழக்கில் அதிமுக பொதுச் செயலாளர் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியை ஏன் விசாரிக்க கூடாது என சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நீதிமன்ற செய்தியாளர் மதன். விவரங்களை பதிவு செய்யலாம். மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவுடைய உடைநாடு எஸ்டேட்டில் கடந்த 2017ஆம் ஆண்டு கொலை மற்றும் கொள்ளை சம்பவம் நடைபெற்றது. நீலகிரி அமர்வு நீதிமன்றத்தில் விசாரணையில் இருந்த வழக்கில் முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி, சசிகலா உள்ளிட்டோரை விசாரிக்க வேண்டும் என்று ஏற்கனவே இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட தீபு, சதீசன், சந்தோஷ் உள்ளிட்டோர் நீலகிரி நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார்கள். ஆனால் இந்த மனு விசாரித்த நீதிமன்றம் அந்த எஸ்டேட் மேலாளர் நடராஜனை மட்டும் விசாரிக்க அனுமதி வழங்கியது. மற்றவர்களை விசாரிக்கக்கூடிய இந்த மனுவை தள்ளுபடி செய்தும் உத்தரவு பிறப்பித்தது. இந்த உத்தரவை எதிர்த்துதான் தற்போது தீபு, சதீசன் உள்ளிட்டோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கை தொடர்ந்தார்கள். அதில் ஜெயலலிதாவின் மரணத்திற்கு பின் நடந்த அந்த கொள்ளையில் கொடநாடு எஸ்டேட்டில் இருந்து காணாமல் போன பொருட்கள் என்ன என்பது தொடர்பாக சசிகலா, இளவரசிக்கு தான் தெரியும் என்றும் புலன் விசாரணை குழு வெளிப்படையான விசாரணை மேற்கொள்ளவில்லை எனவும் முக்கிய குற்றவாளிகளை விட்டுவிட்டதாக தெரிவிக்கப்பட்டது. இந்த மனு இன்று நீதிபதி வேல்முருகன் முன்பு விசாரணைக்கு வந்த போது மகளிர் தரப்பில் அந்த கொடநாடு கொள்ளை வழக்கில் சசிகலாவுக்கு தொடர்பிருப்பது அனைவருக்கும் தெரியும் என்று மீண்டும் ஒரு வாதம் எடுத்து வைத்தார். அது மட்டும் இல்லாமல் கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் நீலகிரி நீதிமன்றத்தில் வழக்கு விசாரிக்க வந்த போது எடப்பாடி பழனிசாமி முதல்வர் இருந்தார். அதனால் அவருக்கு சம்மன் அனுப்ப முடியாது என்று நீலகிரி நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்ததாக தெரிவிக்கப்பட்டது. அரசு தரப்பில் இந்த கொடநாடு கொலை மற்றும் கொள்ளை வழக்கு சம்பந்தமாக தற்போது மேல் விசாரணை நடைபெற்றவர் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து தற்போதுதான் எடப்பாடி பழனிசாமி முதல்வர் இல்லையே, அவருடன் விசாரணை நடத்தலாமே என்று தெரிவித்த நீதிபதி இந்த வழக்கின் தீர்ப்பை தேதி குறிப்பிடம் தள்ளி வைத்துள்ளார். கோடநாடு கொலை வழக்கில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை ஏன் விசாரிக்க கூடாது என சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. இது தொடர்பான விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி மதன்.